தொடர்ந்து ஃபைட் பண்ணுங்க. எப்பயும் கூட இருப்போம். எல்லா மக்களும். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் கரூரில் பேட்டியளித்துள்ளார். விஜய் மக்களை சந்திப்பாரா என்பது குறித்து பேசியிருக்கிறார். என்ன விவரம் என பார்க்கலாம். கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசல் காரணமாக மூச்சு திணறி 41 நபர்கள் உயிரிழந்தனர். ஒரே நேரத்தில் 40க்கும் மேற்பட்ட மரணத்தை தழுவிய துயர சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உலுக்கியது. 100க்கும் மேற்பட்டோர் இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தற்போது அனைவரும் வீடு திரும்பி இருக்கின்றனர். இந்த சம்பவத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வந்த நிலையில் தவேக தலைவர் விஜய் மற்றும் அக்கட்சியின் முன்னணி தலைவர்கள், நிர்வாகிகள் என யாரும் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திக்கவில்லை. எக்ஸ் தள பதிவுகள் மற்றும் வீடியோ பதிவு மட்டுமே விஜய் தரப்பில் வெளியாகி இருந்தது. வழக்குகளை நீதிமன்றத்தில் நாடும் முயற்சியில் தவேகவினர் முனைப்பாக இருந்தனர். சம்பவம் நடந்த அன்றே கரூரில் இருந்து சென்னை சென்றுவிட்ட விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கவில்லை என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டும் வந்தது. இருப்பினும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே விஜய் உடனடியாக கரூர் செல்லவில்லை என்றும் விரைவில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திப்பார் என்றும் தவேக தரப்பில் கூறப்பட்டு வந்தது. இந்நிலையில் கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்த 33 குடும்பத்தினரிடம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேற்று முன்தினம் மற்றும் நேற்று வீடியோ கால் மூலம் பேசி ஆறுதல் கூறியுள்ளதாகவும் விரைவில் பாதிக்கப்பட்ட நபர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் சந்திக்க இருப்பதாகவும் கூறப்பட்டது. இந்த வீடியோ கால் பேசும்போது பாதிக்கப்பட்டவர்கள் வீடுகளில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த கொள்கை பரப்பு பொதுச் செயலாளரும் முன்னாள் IRS அதிகாரியுமான அருண்ராஜ், கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்துள்ளனர். அதைத் தொடர்ந்து இன்று கரூர் மாவட்டத்தை தாண்டியுள்ள சில குடும்பத்திற்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் வீடியோ கால் மூலம் பேச இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்காக கரூரில் 2 நாட்களாக முகாமிட்டுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் கரூரில் பேட்டியளித்திருக்கிறார். இது தொடர்பாக பேசும்போது பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் எங்களிடம் நீங்கள் தைரியமாக இருங்கள், தொடர்ந்து போராடுங்கள் என்று ஆறுதல் கூறியதாக தெரிவித்தார். எல்லாருமே என்ன சொன்னாங்க, சார் உங்கள் மேலே தப்பு இல்லை, நீங்கள் தைரியமாக இருக்கணும், நாங்களும் உங்கள் ஆறுதலுக்கு நீங்கள் சொன்ன வார்த்தையில் எங்களுக்கு ஆறுதலாக இருக்குது, நீங்கள் முதல்ல தைரியமாக இருங்க, விடாதீங்க, தொடர்ந்து ஃபைட் பண்ணுங்கள், நாங்கள் எப்பயும் உங்கள் கூட இருப்போம்னு எல்லா மக்களும் எல்லா மக்களுமே அதான் சொன்னாங்க. மேலும் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் வந்து விரைவில் விஜய் சந்திக்க உள்ளார். இது தொடர்பாக DGP அலுவலகத்திற்கு இமெயில் மூலமாக அனுமதி கேட்டு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இன்று DGP அலுவலகத்திற்கு நேரில் சென்று அனுமதி கேட்க இருக்கிறோம் எனவும் தெரிவித்தார். முதல்ல தலைவர் அவர்கள் மக்களை நேரில் சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பர்மிஷன் லெட்டர் DGP அவர்களுக்கு நேற்று இமெயில் மூலமாக கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அது நேர்லையும் கொடுப்பாங்க. அதுக்கு முதல்ல தலைவர் அவங்க எல்லாத்தையும் வீடியோ காலில் பேசணும் விருப்பப்பட்டார். மேலும் அரசு நடவடிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்பியதற்கு இப்போது கருத்து சொல்ல விரும்பவில்லை என்று அருண்ராஜ் கூறினார்.